முருகா போற்றி. ஓம் சரவணபவ. ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். என் அன்பு பிள்ளையே, இப்பொழுதெல்லாம் உனக்கு எதுவுமே பிடிக்கவில்லை. யாரையும் பார்க்கவும் பிடிக்கவில்லை, பேசவும் பிடிக்கவில்லை, எது செய்யவும் உன் மனதிற்கு பிடிக்கவில்லை. இந்த வாழ்க்கையை வெறுத்தது போன்றும் விரக்தி அடைந்தது போலும் உணர்ந்து கொண்டிருக்கிறாய். இதுவரையில் என் வாழ்வில் நான் வேண்டியது எதுவுமே கிடைக்கவில்லை. இன்னும் எத்தனை காலம் காத்திருக்க வேண்டும்? உங்களைத்தானே அப்பா மலை போல் நம்பியிருந்தேன் என்றும் இப்பொழுதும் எங்களை கைவிட்டு விட்டீர்களோ என்ற எண்ணம் தோன்றிவிட்டது. எனவே எதற்காக நான் வாழ வேண்டும் என்று தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? என் கண்மணியே, இந்த வாழ்க்கைக்கான அர்த்தத்தை முதலில் தெரிந்து கொள். நான் யாரையும் எப்பொழுதும் கைவிடுவதில்லை என்பதை தெளிவாக உணர்ந்து கொள். இப்பொழுது நான் ஒரு நிகழ்வை கூறப்போகிறேன். உன்னை போன்ற ஒரு பக்தனுக்கும் என்னை போன்ற ஒரு கடவுளுக்கும் உள்ள ஒரு உரையாடலை சொல்கிறேன், கேள். இதை நீ முழுவதுமாக கேட்டால் உன் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை, இறைவன் யாரையும் எப்பொழுதும் கைவிடுவதில்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள். அடுத்தது நீ என்ன செய்ய வேண்டும் என்றும் என்பதும் அடுத்தடுத்து தெரிந்து கொள்வாய். கேட்கிறாயா? உன்னை போன்ற வாழ்க்கை துறந்த ஒரு பக்தன் ஒரு முடிவெடுக்கிறான். அவன் வீடு, உறவு, வேலை என அனைத்தையும் விட்டுவிட்டு துறவரத்தை போன்று வாழ வேண்டும் என்று ஒரு காட்டிற்குள் செல்கிறான். அப்பொழுது கடவுளிடம் சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று விரும்புகிறான். இறைவனும் அவருக்கு பதிலளிக்க தயாராகி விடுகிறார். கடவுளே, நான் என் வாழ்க்கையை வாழ்வதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை கூறுங்கள். நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து விடுகிறேன் என்று கேட்கிறான். அப்பொழுது கடவுளின் பதில் அவனை வியப்பில் ஆழ்த்தியது. என் பக்தனே, ஒரு முறை இந்த காட்டை சுற்றிப்பார். காடு முழுவதும் புதர் செடிகளும் ஓங்கி வளர்ந்து நிற்கும் மூங்கில் மரங்களும் காணப்படுகிறது அல்லவா? ஆம் என்கிறான். உடனே கடவுள், நான் ஒரே நேரத்தில் தான் புதர் செடி மற்றும் மூங்கில் மரம் இரண்டிற்கும் தேவையான விதையை விதைத்தேன். அவற்றை எப்பொழுது விதைத்தேனோ அப்பொழுதில் இருந்து அதை நான் கவனித்து கொண்டுதான் வந்தேன். அவைகளுக்கு தேவையான வெளிச்சம், தண்ணீர், காற்று என அனைத்தையும் வழங்கினேன். புதர் செடியின் விதை பூமியில் இருந்து சீக்கிரமாகவும் பச்சை நிறமுடையதாகவும் பசுமையாக வளர்ந்து காட்சியளித்தது. அப்பொழுது மூங்கில் விதையில் இருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. அப்படியே தான் இருந்தது. ஆனாலும் அதை நான் கைவிடுவதில்லை. 2ஆம் ஆண்டும் வந்துவிட்டது. புதர் செடி நல்லா இலை விட்டு வளர்ந்து இருந்தது. அப்பொழுது மூங்கில் மரத்தில் ஒரு இலை கூட வளரவில்லை. 3ஆம் ஆண்டும் வந்தது. 4ஆம் ஆண்டும் வந்துவிட்டது. இந்த செடியில் எந்த முன்னேற்றமும் இல்லை. என்ன செய்ய வேண்டுமே அதை செய்து கொண்டுதான் இருந்தேன். 5ஆம் ஆண்டும் வந்துவிட்டது. 2 இலைகள் பூமியை பிளந்து கொண்டு வெளியே வந்தது. புதர் செடியை விட சிறியதாக இருந்தது. ஆனால் 6 மாதம் கழித்து விண்ணை தொடுவது போல் ஓங்கி வளர்ந்து உயர்ந்தன. பார்க்கவே மிக கம்பீரமாகவும் இருந்தது. இத்தனை ஆண்டு காலத்தில் அது செத்து விடுவதில்லை. தான் வாழ்வதற்கான வேரை வலுப்படுத்தி கொண்டிருந்தது. அதன் பின்னர் தனது வளர்ச்சியை மூங்கில் விதை துவங்கியிருந்தது. எனது படைப்புகளுக்கு பல சவால்கள் சந்திக்கும் சக்தியை நான் கொடுத்திருக்கிறேன். அவற்றால் கையாள முடியாத பிரச்சனைகளுக்கும் அவற்றுக்கு நான் எப்பொழுதும் கொடுப்பதில்லை என்று சாந்தமாக பதிலளித்தார். மேலும் கூறினார், நான் என் பக்தர்களை யாரையும் கைவிடுவதில்லை. உன்னை மட்டும் எப்படி கைவிட்டு விடுவேன்? இதை கேட்ட பக்தன் அக்காட்டிற்குள் இருந்து வீட்டிற்கு சென்று விட்டான். காலம் தாமதமானாலும் உனக்கான நேரம் வரும் போது கண்டிப்பாக மூங்கில் மரம் போல் உயர்ந்து வளர்வாய். அதனால் எதை கண்டும் கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று புலம்பாதே. யாம் இருக்க பயமேன். வேல்வேல் முருகா. வெற்றிவேல் முருகா.